இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பச்சரிசி பால் பாயாசம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். பொங்கல் பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஊற வைக்க போகிறோம், அதுக்காக ஒரு 4-5 தடவை களைஞ்சி எடுத்துடலாம். களைஞ்சி எடுத்துட்டு இப்போ இதை என்னென்ன இதில் சேர்த்து ஊற வைக்கணுன்னா, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரை லிட்ரு பால் வாங்கி அது பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கையில் தண்ணியாக தான், நம்ம தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வச்சே அரைச்சிருங்க, கெட்டியாக வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போது இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஜீனி எவ்வளோ எடுக்கணுன்னா, 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். தலை தட்டி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் தான் இதெல்லாமே நான் அளந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, தேங்காய் அரிசி எல்லாம், அதெல்லாம் இப்போ அதில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்க்க போகிறோம். கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி கெட்டியாயிரும். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் அரிசியாக இருந்துருக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி சேர்க்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் நான் எடுத்திருக்கேன். நல்லா கை விடாமல் கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த திக்காக இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு வரும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஜீனி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். 2 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண, இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது லாஸ்ட்டாக மில்க் மெய்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு அரை பவுல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஜீனி மாத்திரம் போதும்னா விட்டுருங்க, இல்லாட்டி வேணும்னா மில்க் மெய்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை பவுல் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு 2 நிமிஷம்தான், அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பரிமாறும் போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாதாம் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.